லீகல் வாய்ஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நியோமேக்ஸ் வழக்கின் அப்டேட்டுகளை நம்ம சேனலில் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் மாண்புமிகு நீதியரசர் பரத சக்கரவர்த்தி அவர்கள் முன்பு அந்த கேன்சலேஷன் ஆஃப் பெயில் கேசஸ் ஜாமீன் ரத்து வழக்குகள் தொடர்ந்து நடந்துட்டு இருக்குது. ஒவ்வொரு வாரமும் அந்த ஒவ்வொரு வாரத்தின் தொடர்ச்சியாக இதுவரைக்கும் காலை 10:30 மணிக்கு நடந்தது. இன்று வந்து காலை 10 மணிக்கு எடுத்துக்கோன்னு சொன்னார். அதன்படி இன்று காலை 10 மணிக்கு எடுக்கப்பட்டது வழக்கு விசாரணைக்கு. அப்போ நிறுவனத்தின் வழக்கறிஞர் ஒரு மெமோ நீதிமன்றத்தில் தாக்கல் செஞ்சார். அதில் வந்து 2 வழக்குகள் டான்பிட் நீதிமன்றத்தில் CC 13க்கு 2026, CC 14க்கு 2026 2 வழக்குகள் தனித்தனியாக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு விசாரணைக்கு எடுக்கப்பட்டுள்ளது. சார்ஜ் ஷீட் ஃபைல்டு. அதில் வந்து CC 13 ஏற்கனவே நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம் இதற்கு முந்தைய வீடியோக்களில். அதில் வந்து ஒருத்தர் வந்து A12 அந்த ஒரு 82 வயதான ஒரு பெண்மணி அவங்க ஆஜராகல, அதுக்காக வாய்தா போடப்பட்டதுன்னு. இப்பவும் இன்னைக்கு அந்த நிறுவனத்தின் வழக்கறிஞர் என்ன சொல்றாருன்னா, அவங்க வந்து நீதிமன்றத்தில் வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமாக ஆஜராகிறதுக்கு அனுமதி கொடுக்க வேண்டும். ஏன்னா எல்லாத்துக்கும் நகல் கொடுத்துட்டு கையெழுத்து வாங்கணும். அதனால வழக்கறிஞர் நீதிமன்றத்தில் இருப்பாரு, அங்கிருந்து வீடியோ கான்ஃபரன்ஸ்ல அவங்க ஆஜராகிக்கலாம். அந்த கையெழுத்து போடுறது எல்லாமே வந்து வீடியோல ஆடியோல எல்லாம் ரெக்கார்ட் பண்ணிக்கங்க. ரெக்கார்ட் பண்ணிட்டு அவங்கள நகல் கொடுத்து அந்த விசாரணை நடக்கும்னு சொன்னாரு. அதை தொடர்ந்து CC 14 வந்து இன்று மதுரையில் அந்த டான்பிட் சிறப்பு நீதிமன்றத்தில் நடக்குது அப்படின்னு சொன்னாரு. அதனால இங்கே நடக்கிறதுனால அந்த வழக்குகளை நிறுத்தணும்னு சொன்னாரு, ஸ்டே பண்ணணும்ட்டு. நீதியரசர் என்ன சொல்லிட்டாருன்னா, அதுக்கு PP பதில் சொல்லணும். நம்ம அடுத்த வாரம் அந்த வழக்குகள் என்ன செய்யணும்னு பார்ப்போம். இப்போதைக்கு அந்த நடைமுறை போயிட்டு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மேலும் இதுல வந்து தனித்தனியா சார்ஜ் ஷீட் போட்டுட்டு இருக்காங்க. அந்த முதல்ல புகார் கொடுத்தவருக்கு செட்டில் ஆயிடுச்சு, 65 லட்சம் சம்திங் செட்டில் ஆயிடுச்சு. அதனால இப்போ வந்து 900 கோடி கிட்ட சொத்துக்கள் ஏலம் போயிருக்குது அப்படின்ற மாதிரி நிறுவன தரப்பு வழக்கறிஞர் சொல்லியிருக்காரு. சொன்னோன்னா இதுல 64,000 சொச்சம் பேர் புகார் கொடுத்துருக்காங்கன்ற மாதிரி சொன்னாரு. அப்ப PP வந்துட்டு நீதியரசர் கேட்டாரு, இது தனித்தனி சார்ஜ் ஷீட் போடுறீங்களா, சிங்கிள் சார்ஜ் ஷீட் போடுறீங்களா, என்ன மாதிரி செய்ய போறீங்க, அதாவது ஒரே குற்றப்பத்திரிகையா அல்லது தனித்தனியான குற்றப்பத்திரிகையா அப்படின்னு கேட்கும்போது, நாங்க வந்து ஒரே குற்றப்பத்திரிகை தான் தாக்கல் செஞ்சோம், நீதியரசர் தான் தனித்தனி குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்ய சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து நீதியரசர் என்ன சொல்லுங்க, இந்த பொருளாதார குற்றப்பிரிவை கையாளும் காவல்துறையினரும் மற்றும் காவல்துறையினர் மற்றும் நீதித்துறை அதிகாரிகள், அதாவது ஜுடிஷியல் ஆபீசர்ஸ், நீதிபதிகள் எல்லாத்துக்கும் வந்துட்டு ஒரு மீட்டிங் மாதிரி வச்சு இதுல எந்த மாதிரி முடிவு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு மீட்டிங் எல்லாம் வைக்கலான்ற மாதிரி நீதியரசர் ஒரு ஆலோசனை சொல்லியிருக்காரு. அது போக என்ன சொல்றாருன்னா, ஒரு சில வழக்குகள்ல வந்து சொத்துக்களே இருக்காது, அவன் எல்லா சொத்தையும் அழிச்சிருப்பான். அப்ப அவனை வந்து தனித்தனி சார்ஜ் ஷீட் போட்டு ஒரு சார்ஜ் ஷீட் வேமா ஒரே சார்ஜ் ஷீட் போட்டா அதில் 2,600 பேர் புகார்தாரம் 2,600 பேர் விசாரிக்கணும்னா எவ்வளவு நாள் ஆகும்? அப்ப தனித்தனியா ஒரு சார்ஜ் ஷீட் போடுற ஒரு சார்ஜ் ஷீட்ல ஃபுல்லா உடனடியாக விசாரிச்சு அவன் ஒன்றும் இல்லாதவனு உள்ள தூக்கி போட்டுடலாம் ஜெயில. அப்புறம் அடுத்தடுத்த வழக்குகள் நடந்துட்டே இருக்கும். இது ஈஸி. ஆனா ஒரு 2,600 பேர் இருக்காங்கன்னா அவ்வளவு பேரையும், இப்ப இந்த வழக்கை பொறுத்து 64,000 பேர் இருக்காங்கன்னா அவ்வளவு பேர் என்னைக்கு விசாரிச்சு முடிக்கிறது, கோர்ட்டுக்கு வர வச்சு சாட்சி விசாரிக்கிறது. அதனால சிங்கிள் சார்ஜ் ஷீட் போட்டிருப்பாங்கன்ற மாதிரி நீதியரசர் வந்து சொல்லியிருக்காரு. அது போக அந்த நீதிமன்றத்திற்கு பின்னாடி, மதுரை உயர் நீதிமன்றத்துக்கு பின்னாடி இருக்கிறது, அதற்கு வந்து ஒரு மேப்பு நிறுவன தரப்புல வந்து நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. அது 3 கிராமங்கள் இருக்குது, காளிகாப்பான், இலந்தைக்குளம், உலகநேரி. அப்போ வந்து அந்த காளிகாப்பானுக்கு மட்டும்தான் ரோட்ல இருந்து பாதை இருக்குது, மீதி 2க்கும் வந்து பாதை இல்லை, உலகநேரிக்கும் இலந்தைக்குளத்துக்கும். அதுல வந்து ஓடையெல்லாம் இருக்குது, நீர்வழி பாதைகள், அதெல்லாம் அதுல ஃப்ரிட்ஜ் போடணும், பாலம் போடணும், அதுல வந்து பாலம் போடணும். அது மாதிரி வந்து போன தடவை நீதியரசர் சொல்லும் போது அதுக்கு ஏக்கர் வைஸ் பிரிக்க முடியுமான்னு பாருங்கலாம் கேட்டிருந்தாரு. எல்லாத்துக்கும் பாதை கொடுக்க முடியுமான்னு பார்த்திருந்தாரு. அது வந்து அட்ஜாயிண்டா இல்லை, ஜம்பிங் இருக்குது. ஆனால் ஒயிட் 3 கலர் கொடுத்துருக்காங்க அவங்க, ரோஸு, கிரீனு, எல்லோன்னு. அப்ப நீதியரசர் கேட்ட அந்த கலர் ஒவ்வொரு வில்லேஜுக்கும் உள்ளது கலர் கொடுக்கும்போது ஒயிட் நடுவில் இருக்கு. அப்ப அது ஜம்பிங். அந்த வெள்ளையெல்லாம் என்னதுன்னா அது தேர்ட் பார்ட்டிஸ், 3ஆம் தரப்பினரோட இடங்கள் அப்படின்னு சொல்லி நீதியரசர் சொன்னாங்க. சொன்ன உடனே அதுக்கு ஃப்ரண்டேஜ் கிடைக்கல எல்லா சொத்துக்களுக்கும். அப்ப அது மொத்தமா தான் ஏலம் விட முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மொத்தமா ஏலம் விட்டானா வேல்யூவர் ஃபிக்ஸ் பண்ணது வந்து 140 கோடி. இதுக்கு முன்னாடி உள்ள சொத்துக்கள்லாம் வந்து வேல்யூவர் மதிப்பீட்டாளர்கள் மதிப்பு செய்த விலையை விட 25% அந்த பிளாட்டுக்கெல்லாம் கூட வச்சு ஏலம் விட்டாங்க. இதுல வந்து 50% கூட வச்சு விற்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப 140 கோடி ஏற்கனவே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்ப அதுல 50% 70 கோடியை சேர்த்து வச்சா 210 கோடிக்கு அது அப்செட் பிரைஸ், அதாவது குறைந்தபட்ச ஏலத்தொகை அதுல வைக்கணும். அதுக்கு மேல வந்து யார் வேணாலும் ஏலம் கேட்கணும்
அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியாஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க. அப்புறம் அந்த வேலி பிடுங்கணும்ல போன வாய்தாலே சொல்லியிருந்தார் நீதியரசர். அது பிடுங்கிட்டீங்களா அந்த வேலையெல்லாம்? அந்த உயர்நீதிமன்றத்துக்கு பின்னாடி 38 ஏக்கர் அப்படின்னு கேட்டிருந்தாரு. அந்த வேலி பிடுங்கிறத பொறுத்த வரைக்கும் அந்த எவ்வளவு மரங்கள் இருக்கு அதெல்லாம் வேல்யூ பண்ணி அந்த மரங்கள்லாம் மதிப்பீடு செய்து அப்புறம் நாங்க நோட்டீஸ் போர்டில் ஒட்டி பண்ணணும்னு சொல்லும்போது அதெல்லாம் பண்ண ரொம்ப லேட் ஆகும். அப்படிலாம் பண்ண வேண்டியதில்லை. சிம்பிளா நோட்டீஸ் போர்டில் போட்டுருங்க. வர்றவங்களை கூப்பிட்டு அதை வெட்டி எடுத்துட்டு போய் எடை போட்டு வேப்பரேஜ் எடை நிலையத்துக்கு போயிட்டு எடை போட்டு அதுக்கு ஒரு ரேட் ஃபிக்ஸ் பண்ணிருங்க. ஒரு கிலோ இவ்வளவுக்கு எடுத்துட்டு போகணும், ஒரு டன்னேஜ் இவ்வளவு ரேட்டு 3500 4000 ஒரு ரேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அவங்களை எடுத்துட்டு போக சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காரு. அப்ப அதை பண்ணிக்கலாம். அதே நேரத்திற்கு அரசு தரப்புல பிபி என்ன சொன்னார்னா அதை வந்து வேரோடு பிடுங்கணும், வேற தோண்டி எடுக்கணும், அதுக்கப்புறம் லெவல் பண்ணி கொடுக்கணும், இடத்த சரி பண்ணி கொடுக்கணும் சரிசமமாக அப்படின்றத சொல்லியிருக்காரு. அதை வந்து கண்டிஷனாக வந்து போட்டிருக்காங்க. மேலும் அந்த 3வது ரவுண்டு ஏலம் வந்து 30/7/2026 ஆரம்பிக்குது. 26/8/2026 அந்த 3வது ரவுண்டு ஏலம் முடியுது எம்எஸ்டிசியில. அப்ப முடியும் போது என்னன்னா 10 நாளைக்குள்ள அந்த எம்எஸ்டிசி சார்ஜ் எல்லாம் கட்டணும் ஏலம் எடுக்கிறவங்க அடுத்த ரவுண்டு. அப்படி எடுக்காட்டி போனால் அடுத்த வாட்டி வந்து 20% அவங்களோட பாண்ட்ல கழிக்கப்படும். இதுக்கு முன்னாடி 25,000 ரூபாய் கழிச்சிட்டு இருந்தாங்க. ஏலம் எடுத்துட்டு பணம் கட்டாட்டி போனால் அந்த கூடுதல் தொகை மற்றும் எம்எஸ்டிசி கட்ட வேண்டியது. நீங்க பண்ணலைன்னா இதுக்கு முன்னாடி 25,000. ஆனா இப்போ வந்து அந்த சொத்தோட மதிப்புல நீங்க ஏலம் கேட்ட தொகையில் 20%. அப்ப 10 லட்சத்துக்கு நீங்க ஏலம் கேட்டு கட்டலைன்னா நீங்க வந்து உங்க பணம் வந்து 2 லட்ச ரூபா போயிடும். 20 லட்சத்துக்கு ஏலம் கேட்டு கட்டலைன்னா 4 லட்ச ரூபா போயிடும். அந்த மாதிரி 20% அதை லாஸ் இருக்காங்க. தேர்ட் பார்ட்டி ஏலம் எடுத்திருந்தாங்க. இது வந்து முதலீட்டாளர்களுக்கு. 3ஆம் தரப்பினர் தேர்ட் பார்ட்டி வந்து ஏலம் எடுத்திருந்தாங்க. அவங்க இஎம்டி அமௌண்ட் வந்து அதாவது முன்வைப்பு தொகை அது வந்து பறிமுதல் செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது இனி வரும் காலங்களில் மிகவும் கவனமா செயல்படணும். இந்த 0 கூட போட்டேன், 1 லட்சத்துக்கு 10 லட்சம் போட்டேன், 10 லட்சத்துக்கு 1 கோடி போட்டேன், அதெல்லாம் வந்து இனிமேல் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அப்படி ஏதாவது மீறி தவறுகள் நடந்தால் 1 மணி நேரத்துக்குள்ள நீங்க ஏலம் கேட்டு முடிச்சு 1 மணி நேரத்துக்குள்ள மெயில் அனுப்பணும் எம்எஸ்டிசிக்கு. அப்படி இல்லாதது வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து இந்த 20% பிடிக்கப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் 5715 பிளாட் வித்திருக்காங்க. அது 721 கோடி வந்து ஏலம் போயிருக்குது. ஆனால் அக்கௌண்ட்ல பணம் வந்தது வந்து 2 கோடி தான் பணம் வந்திருக்குது. மீதி எல்லாமே முதலீட்டாளர்களா எடுத்திருக்காங்க. இப்போ வந்து 64,700 புகார்கள் மொத்தம் வந்திருக்குது. அதன் தொகை அப்படின்னு பாத்தீங்கன்னா 6,973 கோடியே 62,74,000 ரூபாய் அவ்வளவுக்கு வந்து புகார்கள் வந்திருக்குது. அதில் உள்ள பாண்டுகள் பாத்தீங்கன்னா 1,52,451 பாண்டு. அதோட வேல்யூ வந்து 5,896 கோடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் 17,947 பாண்டு வந்து 1,077 கோடியே 23,45,000 ரூபாய். அது வந்து அன்கன்ஃபார்ம்ல இருக்குது. அதுல 21,288 வந்து இஓடபிள்யூ வந்து சரி பார்த்துட்டாங்க, வெரிஃபைடுன்னு சொல்றாங்க. நிறுவனம் வந்து 1,085 இதை வந்து டிஸ்பியூட் பண்றாங்க, பிரச்சனை பண்றாங்க. அதாவது ஜெராக்ஸ் காப்பி தான் இருக்குது அந்த மாதிரி சொல்றாங்க. அப்ப ஜெராக்ஸ் இருக்கும், கம்பெனில ஒரிஜினல் கொடுத்துருப்போம், பீரியட் முடிஞ்ச உடனே இப்ப வந்து பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லும் போது இந்த லிஸ்ட்டை வந்து 2-3 நாட்களுக்குள்ள வேகமா வந்து அப்ரூவ் பண்ணுங்க, இதெல்லாம் விசாரிச்சு முடிங்க, நிறுவனத்திலிருந்து ஒரு ஆளை வந்து போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏஜென்ட்கள்கிட்ட பாண்ட் வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் வந்து விசாரிக்கணும். ஐஓவும் விசாரிச்சுட்டு ஐஓ வந்து விசாரிச்சுட்டு இன்வெஸ்டிகேட்டிங் ஆபீசர் விசாரணை அதிகாரி விசாரிச்சு முடிச்சு வெப்சைட்லயும் போடணும், நோட்டீஸ் போர்டில் யூடபிள்யூ நோட்டீஸ் போர்ட்லயும் போடணும், டேன்பிட் கோர்ட் அங்கேயும் நோட்டீஸ் போர்டில் போடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு வந்து இது ரிஜெக்ட் ஆகல. நிறுவன தரப்புல என்ன சொன்னாங்கன்னா, இப்ப இந்த 1000 பேர் இருக்காங்க, அவங்களுக்கு ரிஜெக்ட் பண்ணல, நாங்க அது வந்து இனிமேல் தான் அப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லும் போது உடனடியாக அதுக்கு நீங்க நிறுவனத்துல இருந்து ஆளை போட்டு அதை வேலையை பாருங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதை தொடர்ந்து ஒரு வாரத்திற்கு 4000 என்ட்ரிஸை செக் பண்ணுங்க, 4 வாரத்தில் இதெல்லாம் செக் பண்ணி முடிச்சிடலாம் அப்படின்னு நீதியரசர் வந்து ஒரு டைம் கொடுத்திருக்காரு. அந்த புகார்தாரர்களோட பாண்டு இதெல்லாம் வெரிஃபை பண்றதுக்கு ஒரு வாரத்திற்கு 4000 பாண்டு 4 வாரத்துக்குள்ள இதெல்லாம் வந்து விசாரிச்சு முடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப 4 சொத்துக்கள் ஏற்கனவே போன வாரம் வந்து கொடுத்திருந்தாங்க. அவங்க போன வாரம் 11 சொத்துக்கள் கொடுத்திருந்தாங்க. அது 4 சொத்துக்கு மட்டும்தான் நிறுவனம் வந்து ஆட்சேபனை இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது சம்பந்தமா ஒரு டிராப்ட் அட்வர்டைஸ்மெண்ட், அதாவது விளம்பரம் எந்த மாதிரி கொடுக்கணும்னு ஒரு மாதிரி கொண்டு வந்திருந்தாங்க. அதையெல்லாம் வச்சு அடுத்த வெள்ளிக்கிழமைக்கு நீதியரசர் தாக்கல் செய்ய சொல்லியிருக்காரு. அதுல ஏற்கனவே அவங்க சொன்ன 4 ஆட்சேபனை இல்லாத நிலங்கள்
மற்றும் கிரீன் ராயல் போடி மற்றும் சிவகங்கையில் உள்ள அரசனூர் கிரீன் ராயல் ரிசார்ட் அதெல்லாம் வந்து ஏலத்துக்கு கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க. போக ஏற்கனவே 4 சொத்துக்கள் 22, 23ஆம் தேதியில நேற்று முன்தினமும் 4 சொத்துக்கள் வந்து ஏலத்துக்கு வந்தது. அதுல அந்த குற்றாலம் மற்றும் கொடைரோடு அதெல்லாம் ஏலம் போகல. மதுரையில் உள்ள ஃபேவர் பிளாக் ஃபேக்டரி மட்டும் 2.5 கோடிக்கு ஏலம் போயிருக்குது. அதுல வந்து குறைந்தபட்ச ஏலத்தொகை அப்படின்றது 1,04,00,000 தான் போட்டிருந்தாங்க. ஆனா 2.5 கோடிக்கு ஏலம் போயிருக்கு. ஆனா 2.5 கோடியுமே வந்துட்டு முதலீட்டாளர்கள் தான் சேர்ந்து ஜாயிண்டா எடுத்திருக்காங்க. தேர்ட் பார்ட்டி யாரும் எடுக்கல. அப்ப ஹை வேல்யூ ப்ராப்பர்ட்டியை பணமாவே கொடுங்கன்னு சொல்லி பிபி பேசினாரு. இது வந்து பாண்டுக்காக எடுத்துக்கிறோம் செஞ்சுக்கிறோன்றது சொல்லக்கூடாது அப்படின்னு பிபி சொன்னாரு. அப்ப முதலீட்டாளர் தரப்புல நீதிபதி என்ன சொல்லிட்டாங்க, நம்ம ஏற்கனவே என்ன சொன்னோமோ அதுபடி தான் போக முடியும். ஏற்கனவே ஒன்று சொல்லிட்டு இப்ப ஏலம் எடுத்ததுக்கு அப்புறம் நம்ம மாத்தி பேச முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இனி வருங்காலங்களில் அந்த 38 ஏக்கர் ஹைகோர்ட்டுக்கு பின்னாடி உள்ள லேண்ட் எல்லாம் வந்துட்டு பணமா தான் வேணும், பாண்ட் அட்ஜஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு நிறுவன தரப்புல வந்து சொல்லியிருக்காங்க. பணமாவே வர்ற மாதிரி போடுங்கன்னு. அப்போ வந்து நீதியரசர் என்ன சொல்றாங்கன்னா, ஏற்கனவே எல்லா சொத்துக்களும் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட், இடி, ஐடி, வருமான வரித்துறை எல்லாம் அட்டாச் பண்ணி இருக்குது, வில்லங்க சொத்து. அப்ப எப்படி வந்து வருவாங்க? நீங்க ஏற்கனவே இவ்வளவு சொத்துக்களை ஒழுங்கா வித்திருந்தா இந்த கேஸே வந்திருக்காது, நீங்க ஒழுங்கா விக்கலன்றதுதான் அந்த பிரச்சனையே அப்படின்னு சொல்லிட்டு அது சம்பந்தமான அந்த இதெல்லாம் கிளீன் பண்ணிட்டு வரட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அடுத்த விளம்பரத்துல அந்த போன வாரம் நோ அப்ஜெக்ஷன் சொன்ன 4 சொத்துக்கள், நேற்று வரை ஏலம் போகாத 3 சொத்துக்கள் மற்றும் இன்னைக்கு கொடுத்த 2 சொத்துக்கள், இதெல்லாம் வந்துட்டு அடுத்த வாரம் விளம்பரத்துக்கு கொண்டு வந்தோம்னா அதுல விளம்பரம் கொடுத்து நம்ம அதை போட்டலாம்னு சொல்லியிருக்காங்க. மேலும் 19,000 பிளாட்ல 10,000 பிளாட், 9,000 சச்சம் பிளாட் தான் இப்போ வரைக்கும் ஏலம் போயிட்டு இருக்குது. 10,000 பிளாட் வந்து தேர்ட் பார்ட்டி கூட வந்து இவங்க அக்ரிமெண்ட் போட்டு அவங்களோட இடத்த விற்கிறதுக்கு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. நியோமேக்ஸ் ஜாயிண்ட் வெஞ்சர் அக்ரிமெண்ட். அப்ப அந்த ஜாயிண்ட் வெஞ்சர் ஜேவி அக்ரிமெண்ட் எல்லாம் வந்து ஒரு 2 வீக்ஸ்ல ஒரு ப்ரொபோசல் கொடுங்க. அமிர்தா சிட்டி அதெல்லாம் இருக்குது, அது வேற ஆளுது. அவங்ககிட்ட 100 பிளாட்டுக்கு பணம் கொடுத்துருக்கோன்னா அது எந்த மாதிரி பண்ணலாம் என்னன்னு ஒரு ப்ரொபோசல் அடுத்த வாரத்துக்கு கொண்டு வந்துருங்கன்னு சொல்லி நீதியரசர் சொல்லியிருக்காரு. மேலும் அந்த ஒரு சாப்ட்வேர் அரசாங்க தரப்புல டிஎன்இகா தமிழ்நாடு அரசின் சாப்ட்வேர் என்னாச்சு அப்படின்னு கேட்டிருக்காரு. அது ரெடி ஆயிடுச்சு, அரசாங்கத்திற்கு அப்ரூவலுக்கு அனுப்பியிருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து செட்டில்மெண்ட். அதுல வந்து பணம் உடனடியாக எல்லாத்துக்கும் அனுப்புற மாதிரி இருக்கும். இந்த பணம் ரியலைஸ் ஆனோன்னா பேங்க் அக்கௌண்ட்ல எல்லாத்தையும் வாங்கிட்டு உடனடியாக எல்லாருக்கும் 1 நாள் அல்லது 2 நாள்ல பணத்தை அனுப்பி முடிச்சிடலாம். அதுக்காக அந்த செட்டில்மெண்ட் சாப்ட்வேர் அப்படின்றதை நீதியரசர் தெரிவிச்சிருக்காரு. மேலும் 816 ஏஜென்ட்கள் இருக்காங்க, அவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட் வந்து நெய்வேலி சங்கம் அவங்க வந்து நீதிமன்றத்தில் தாக்கல் செஞ்சிருக்காங்க. அந்த 816 ஏஜென்ட் யாருன்னா நியோமேக்ஸ் நிறுவனத்தின் எம்டி பாலசுப்ரமணியம். அவர் வந்து இடியில கொடுத்த ஸ்டேட்மெண்ட், இடியில் அவர் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் 816 ஏஜென்ட் இருக்காங்க. ஆனா அவங்க மேல நடவடிக்கை எடுங்கன்னு போன வாய்தாலே சொல்லியிருந்தாங்க. இதுவரைக்கும் எந்த வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை அப்படின்னு பேசினாங்க. அப்ப அதை ஸ்க்ரூட்டனைஸ் அண்ட் ஸ்பீடப் சீக்கிரமா வந்து அவங்க மேல என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டதுன்றதை ரெடி பண்ணி லிஸ்ட் ரெடி பண்ணி எல்லாம் வந்து நீதிமன்றத்திற்கு அடுத்த வாரம் இது சம்பந்தமா ஒரு நிலை அறிக்கை, வழக்கின் அந்த 817 சம்பந்தப்பட்ட என்ன நிலை அப்படின்ற ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் அப்படின்றத நீதிமன்றத்திற்கு அடுத்த வாய்தால தாக்கல் பண்ணணும்னு நீதியரசர் வந்து சொல்லியிருக்காரு. அப்புறம் வந்து இந்த பார்ட்டியின் பர்சன் நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. அப்ப அமிக்கஸ் கியூரி அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்திற்கு அசிஸ்ட் பண்றதுக்கு லீகல் எய்ட்ல இருந்து ஒருத்தரை போடணும் அப்படின்னு லாஸ்ட் ஹியரிங் சொல்லியிருந்தாங்க. அது என்னாச்சுன்னு நீதியரசர் கேட்டிருக்காரு. அதை சீக்கிரம் போடுங்கன்னு சொல்லியிருக்காரு. மேலும் நம்ம வந்து எல்லாமே சட்டப்படியாகவும் ஓப்பனாகவும் தான் செய்யறோம், லீகல் மேனர் அண்ட் டிரான்ஸ்பரண்ட் மேனர்லாம் இதெல்லாம் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்றத நீதியரசர் தெரிவிச்சிருக்காரு. அப்புறம் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் ஒரு 10 வாகனங்கள் பேங்க்ல ஒன்று இருக்கும், ஹைப்போத்திகேஷன் வாகன கடன், அடமான கடன், வாகனத்துல வந்து வாகன கடன் லோன் வாங்கியிருக்காங்க. ஆனா அந்த வாகனத்தை வித்தா அதை விட அதிகமா கடன் அவனுக்கு டியூ இருக்கு பேங்க்காரனுக்குன்னு சொல்லும்போது அவங்களை வர வச்சு அவங்களுக்கு கொடுத்து விட்டுருங்க, அவங்க ஏலம் விட்டு எக்ஸ்ட்ரா பணம் இருந்தா அது இந்த கம்பெனி அக்கௌண்ட் கட்ட சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க. மேலும் 3,99,00,000 ரூபாய் வங்கி கணக்குகள்ல இருக்குது நியோமேக்ஸ் பேர்ல. அதை வந்து இந்த வங்கி கணக்குல இருந்து இந்த நீதிமன்ற கணக்கு இருக்கு இஓடபிள்யூ அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்பர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பிபி பேசியிருக்காரு. அதற்கு நிறுவன தரப்புல வந்து எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. அப்ப எதிர்ப்பு தெரிவிக்கும் போது முதலீட்டாளர்கள் வந்து சிலர் வந்து உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் அந்த மாதிரிலாம் பொங்கும் போது நீங்க இப்ப ரொம்ப பொங்குறீங்க, ஆனா தினமும் ஒரு கம்பெனி வந்துட்டு இருக்கு, நம்ம இந்த நிமிஷம் பேசிட்டு இருக்கோம், இந்த நிமிஷம் ஒரு புது கம்பெனி வருது, பணம் கட்டுறாங்க, இந்த நிமிஷம் புதுசா ஏமாந்துட்டோம்னு புகார் வருது. அதனால நம்ம படிக்கும் போதெல்லாம் வந்து நமக்கு சொல்லி கொடுக்கல ஸ்கூல்ல பணத்தை எப்படி சேர்த்து வைக்கணும்னு, இதுல எங்கேயாவது ஏமாந்துட்டு தொடர்ந்து வந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு நீதியரசர் வந்து சொல்லியிருக்காரு. மேலும் ஒருத்தர் வந்து நான் முழு பணம் கட்டிட்டு எனக்கு சர்டிஃபிகேட் கொடுக்க சொல்லுங்க, அவருக்கும் சர்டிஃபிகேட் கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் கொஞ்சம் பேர் ஜாயிண்ட்
பிட் எடுத்திருக்கோம் மெமோ போட்டிருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் வந்துட்டு அதை ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. அதையும் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதை தொடர்ந்து டேன்பிட் கோர்ட்ல கேன்சலேஷன் ஆஃப் பெயில் வந்து ஜெயராஜ், வள்ளிமயில், முருகானந்தம்னு ஒரு 3 பேர் போட்டிருக்காங்க. முத்துக்குமார், பத்மநாபன் அவங்களுக்கு எல்லாம் எதிராக போட்டிருக்காங்க. அது போன 21ஆம் தேதி விசாரணைக்கு வந்து மேலும் நேற்றும் விசாரணைக்கு வந்திருக்குது. மீண்டும் அது 27ஆம் தேதி விசாரணைக்கு போடப்பட்டுள்ளது. அதுல அந்த மொத்த ஏஜென்ட்கள் யார் யாரு, அக்யூஸ்டுகள் எவ்வளவு, அவங்க மொத்த சொத்துக்கள் என்ன, இந்த விவரம் எல்லாம் நீதிமன்றத்தை தாக்கல் பண்ணணும். வழக்கு போட்டதுக்கு அப்புறம் ஏன் சொத்துக்களை வித்தீங்க, அவங்க வழக்கு போட்டதுக்கு அப்புறம் சொத்துக்கள் வித்திருக்காங்கன்ற டீட்டெயிலாம் நீதிமன்றத்துக்கு கொடுத்திருக்காங்க. அதன் மீதும் விசாரித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும்னு விசாரணை நடைபெறும் சொல்லி டேன்பிட் கோர்ட்ல சொல்லியிருக்காங்க. இதைத் தொடர்ந்து இந்த வழக்கின் போக்குகளை தொடர்ந்து கவனிப்போம். நன்றி, வணக்கம்.